நாளைக்கான வீடியோ தான் வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். நம்ம மாயா வந்து சாரு, பத்மா, லிங்கம் எல்லாத்துக்குமே வந்து ஆப்பு வைக்கிறாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். அது மட்டும் இல்லாம சாருமதி வந்து தலை தெறிக்க ஓட விடுறாங்க. அதெல்லாம் பார்க்குறோமா சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு எடுத்தவொடனேயுமே வந்து வீட்டுக்கு வந்து மாப்பிள்ளை வந்து வர்ற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. வீட்டுக்கு மாப்பிள்ளை வந்தவொடனேயுமே எல்லா வேலையுமே தடபுடலாம் நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ வந்து மாப்பிள்ளையை உட்கார வச்சுட்டு மாப்பிள்ளையெல்லாம் வந்தாச்சு, சாருவை வந்து நல்லா ரெடி பண்ணி கூட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரகுராம் வந்து அந்த இடத்துல சொல்கிற மாதிரி காட்டுறாங்க. உடனே பத்மா பார்வதி வந்து 2 பேருமே கிளம்பி போகிறாங்க. அண்ணே நான் பார்த்து கூட்டு வரனே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருமே வந்து நம்ம சாரு இருக்கிற ரூம்குள்ளே போகிற மாதிரி தான் காட்டுறாங்க. சாருக்கு வந்து மனசே சரியில்லை. அவனுக்கு போய் வந்து நம்ம காஃபியெல்லாம் கொடுக்கவா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டே இருக்காங்க. ஏய் சாரு, என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க? அங்கே மாப்பிள்ளை வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காரு, நீ என்னடானா கிளம்பாம கூட உட்காந்துருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அத்தை, என்னத்த பேசிக்கிட்டு இருக்கீங்க? அவனுக்கு போய் என்னைய கொண்டு போய் காஃபியெல்லாம் கொடுக்க சொல்கிறீங்க? என்னாலாம் கொடுக்க முடியாது. அண்ணா அவனுக்கு என்ன வாக்கப்படவா போகிறேன்? அதெல்லாம் கிடையாதுல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏய், நீ கல்யாணம் பண்ண போகிறதில்லன்னு சொல்லிட்டு நமக்கு மட்டும்தானே தெரியும். இது நம்மளோட பிளான் சொல்லிட்டு வெளியில் யாருக்குமே தெரியாது. இந்த சம்பவம் வந்து நடக்கிற வரைக்கும் நம்ம வந்து கல்யாணம் நடக்கிற மாதிரியே வந்து வெளியில் காட்டிக்கணும், சரியா? நம்ம மனசில் வந்து உள்ள எல்லாத்தையுமே வச்சுக்கிட்டு வெளியில் வந்து சந்தோஷமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து நம்ம பத்மா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு என்னமோ விருப்பமே இல்லை. அவனுக்கு போய் என்னை கொண்டு போய் காஃபி கொடுக்க சொல்கிறீங்க? நான் வந்து சீனு மாமாவுக்கு தான் பொண்டாட்டி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. ஏய், சீனுக்கு வந்து உன்னை கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு தான் நாங்கள் வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். தயவுசெய்து நாங்கள் சொல்கிறத கேளு. உடனடியாக கிளம்பி காஃபியெல்லாம் கொண்டு போ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டு காஃபி எடுத்துகிட்டு கொண்டு போகிறாங்க. அந்த நேரத்தில் பார்த்துக்கிட்டோம்னா அவங்க வந்து கண்ணாடி போடாமல் போயிடுறாங்க. கண்ணாடியை கழட்டி இங்கே ரூமுக்குள்ளே வச்சுட்டு விறுவிறுன்னு வந்து அவங்களுக்கு தான் ஆல்ரெடி கண்ணு தெரியுமில்ல, கரெக்டாக போய் மாப்பிள்ளை கிட்ட போய் நிற்கிறாங்க. அதை பார்த்தோன்னே ஷாக் ஆகிடுது எல்லாத்துக்குமே. என்ன கண்ணாடி போடாமல் வந்துட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகிடுது. அங்கிட்டு பார்த்தா லிங்கம் வந்து திருன்னு முழிக்காரு. என்னடா நம்ம மகளுக்கு வந்து கண்ணு தெரியான்னு சொல்லிட்டு வச்சுருக்கோம், இவன் என்னடானா கண்ணாடி போடாமல் விறுவிறு நடந்து வந்துட்டாளே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து கேட்காங்க நம்ம மணி வந்து, என்ன கண்ணாடி எதுவும் போடாமல் வந்திருக்கே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கேட்காங்க. உடனே அந்த இடத்துல பத்மா பார்வதி வந்து பின்னாடி கண்ணாடி மறந்து வச்சதை பார்த்து எடுத்துகிட்டு வேகமாக ஓடி வந்துடுறாங்க. ஓடி வந்துட்டு அவங்க வந்து சமாளிக்காங்க. ஏங்க, கண்ணாடி எதுக்குங்க அவள் போடணும்? அவளுக்கெல்லாம் கண்ணாடி தேவையா? நம்ம வீட்டிலே வந்து பல வருஷமாக இருக்கா. இந்த வீட்டில் வந்து எங்கெங்கே என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு அவளுக்கு கரெக்டாக தெரியுங்க. அதுபடி தாங்க வந்திருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. இந்தாடி கண்ணாடி போடுடி அப்படின்னு சொல்லிட்டு பத்மா பார்வதி வந்து சாருக்கு வந்து கண்ணாடி போட்டு விட்டுறாங்க. எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து மணி வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க. சரின்னு சொல்லிட்டு மாப்பிள்ளையை கொண்டு போய் காஃபியை கொடு அப்படின்னு சொல்லிட்டு ரகுராம் வந்து சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு காஃபியெல்லாம் கொடுக்காங்க. அவர் தான் ஆல்ரெடி வந்து சாரு ஒன் சைடாக லவ் பண்ணிக்கிட்டு இருந்தார்ல, அவர் வந்து வச்சகண்ணை எடுக்காமல் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அதை வந்து பார்வதி பார்த்துட்டு, என்ன அண்ணி, அவன் பார்க்குற பார்வையை பார்த்தா உண்மையாகவே வந்து சாருவை கல்யாணம் பண்ணுற மாதிரில பார்த்துக்கிட்டு இருக்கான், அவன் நடிக்கத்தானே வந்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏய், யாருக்குமே சந்தேகம் வரக்கூடாதுடி, அதான் அப்படி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, நீ கொஞ்சம் நேரம் அமைதியாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு காஃபி கொடுத்துட்டு சாரு வந்து உள்ளே கூப்பிட்டு போகிறாங்க. உள்ளே கூப்பிட்டு போனவொடனே என்னமோ அந்த கல்யாண முறப்பில் வந்து இந்த இடத்துல சொல்லிட்டு வெளியில் போவான்னு சொன்னீங்க, அவன் என்னடானா உட்காந்துட்டு போகவே மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு சாரு வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏய், அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு பிளான் போட்டிருக்கோம், உனக்கும் சீனுக்கும் வந்து தொடர்பு இருக்குன்னு சொல்லிட்டா யார் நம்ப போகிறா? அதுக்கு ஏதாவது வீடியோ ஆதாரம் எடுத்தே ஆகணும். நீ போய் வந்து மயங்கின மாதிரி போய் படுத்துக்கோ, உனக்கு வந்து கரண்ட் ஷாக் அடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் யாருக்கும் தெரியாமல் சீனு வந்து கூட்டு வரேன். சீனு வந்து அவங்க கூட வந்து மூச்சு காற்று கொடுத்து உன்னை காப்பாற்றுற மாதிரி பண்ணி அதை வீடியோ எடுத்து எல்லாட்டையும் போட்டு காய்ச்சி நம்ப வச்சுருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆல்ரெடி வந்து மாயாவுக்கு வந்து பிளான் தெரியும்ல, எப்படியாவது வந்து இவங்க ஏதாவது பண்ணி நம்ம சீனுவும் சாருவும் ஒன்றா இருக்கிற மாதிரி பிளான் போட்டு கண்டிப்பாக வந்து இந்த கல்யாணத்தை நிப்பாட்ட தான் போகிறாங்க. அதுக்கு வந்து இடம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சீனுவை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அப்போ வந்து பத்மா வந்து நைஸாக கூப்பிட வராங்க. சீனு வந்து ஏய் சீனு, ஒரு நிமிஷம் வாடா, தனியாக வாடா, கொஞ்சம் அர்ஜென்ட்ரா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வராங்க. அம்மா என்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டே வராங்க. ஏய், நீ ரூமுக்குள்ளே வா, உன்ட்ட சொல்கிறேன்னு சொல்லிட்டு உள்ளே கூப்பிட்டு வராங்க. உள்ளே பார்த்தா அந்த இடத்துல வந்து சாரு வந்து மயக்கம் போட்ட மாதிரி நடிச்சிட்டு இருக்காங்க. அதை பார்த்தோன்னே, அம்மா சாருக்கு என்னாச்சு, இப்படி படுத்து கிடக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏய், சாருக்கு வந்து கரண்ட் அடிச்சிருச்சுடா, அதை வெளியில் யார்ட்டையும் சொல்லலை, உன்னை தான் கூப்பிட்டு வந்திருக்கேன், அதான் மூச்சு காற்று கொடுத்தோம்னா காப்பாற்றிடலாம்ல, அந்த மாதிரி ட்ரை பண்ணுறா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏம்மா நான் எப்படிம்மா கொடுக்குறது, பேசாமல் நீங்கள் கொடுங்கம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. டேய், எனக்கு தெரியாதுடா, அதான் நான் வந்து பண்ணலை, இது வந்து ஒரு உயிரை காப்பாற்றுறதுக்காக நீ பண்ணுறா, எனக்கு ஒன்றும் தப்பு கிடையாதுடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரிம்மா, அவளோட உயிரை காப்பாற்றான்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து மூச்சு காற்றை வந்து கொடுக்க போகிறாங்க. அந்த நேரத்தில் மாயா வந்து அதை பார்த்துட்டு அதிரடியாக என்ட்ரி ஆகுறாங்க. சீனு, என்ன பண்ணுற அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, இங்கே பாரு, நம்ம சாருக்கு வந்து கரண்ட் அடிச்சிருச்சான், அதான் சிபிஆர் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்படியெல்லாம் பண்ணால் உயிர் பழப்பாங்கன்னு யார் சொன்னது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மாயா வந்து கேட்குறாங்க. அம்மா தான் சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது, கரண்ட் ஷாக் அடித்தா அதுக்கு மறுபடியும் ஷாக் வச்சா தான் எந்திரிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏய் மாயா, என்ன லூஸ்தனமாக பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பத்மா வந்து பேசுகிறாங்க. அத்தை, உங்களுக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது, வழி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு
டக்குனு நம்ம மாயா வந்து கரண்ட் பாக்ஸில் வந்து கரண்ட்டை வந்து எடுத்துகிட்டு வராங்க. எடுத்துகிட்டு வந்து நம்ம சாரு இருக்காங்களா அவங்களோட காலில் வச்சிடுறாங்க. காலில் வச்சோன்னே ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிக்கிறாங்க. என்னாச்சு என்னாச்சுன்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்காங்கல்ல நம்ம பத்மா பார்வதி அவங்க 2 பேருமே வந்து அந்த இடத்துல வந்து நம்ம இவங்க சாரு கையை பிடிக்காங்க. அவங்க 2 பேர்த்தையுமே கரண்ட் அடிச்சிருது. 2 பேருமே வந்து ஆன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. டக்குன்னு பார்த்தா மாயா வந்து அந்த வயர் எடுத்துடுறாங்க. உடனே எல்லாருமே கீழே விழுந்துடுறாங்க. கீழே வந்தோடனே எல்லாருமே எந்திரிச்சு நின்றுறாங்க. பாத்தியா சீனு, நான் வந்து கரண்ட் ஷாக் வச்சோன்னே எப்படி எந்திரிச்சாங்க பாத்தியா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சூப்பர் மாயா, எப்படியோ வந்து காப்பாற்றிட்ட அப்படின்னு சொல்லிட்டு சீனு வந்து சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து மாயா எல்லாருமே போயிடுறாங்க. இங்கிட்டு பார்த்தா பத்மா பார்வதிக்கு அவங்க பிளான் பண்ணது எதுவுமே நடக்கலையே, நம்ம எப்படியாவது வந்து இதை வீடியோ எடுத்து காட்டிடலான்னு பார்த்தா கடைசியில் இப்படி வந்து தடுத்துட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கடுப்பில் இருக்காங்க. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த வீடியோ வந்து முடிச்சிடுறாங்க.